அடர்ந்த காட்டில் சுவையான பழங்கள் நிறைந்த ஒரு மரம் இருந்தது. குரங்குகளின் கூட்டம் அந்த மரத்தில் வாழ்ந்து பழங்களை மிகவும் மகிழ்வித்தது. இருப்பினும் அவர்களுக்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருந்தது. அவர்கள் இடைவிடாமல் சண்டையிட்டனர். ஒருநாள் ஒரு புத்திசாலித்தனமான வயதான குரங்கு அவர்களின் நடத்தையை கவனித்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்க முடிவு செய்தது. அவர் குரங்குகளை அணுகி, சாதாரண பழங்களை இனிப்பு சுவையாக மாற்றக்கூடிய ஒரு மந்திர குலத்தை நான் கண்டுபிடித்தேன். என்னை பின்தொடருங்கள், நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்றார். இனிப்பான பழங்கள் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பால் உற்சாகமடைந்த முட்டாள் குரங்குகள் புத்திசாலித்தனமான வயதான குரங்கை ஆர்வத்துடன் காடு வழியாக பின்தொடர்ந்தன. அவர்கள் பயணம் செய்யும்போது தெளிவான பிரதிபலிப்புடன் ஒரு நதியை கடந்தார்கள். வயதான குரங்கு தண்ணீரைச் சுட்டிக்காட்டி, பாருங்கள், மந்திர குளம் இங்கே உள்ளது. நீங்கள் பழங்களை தண்ணீரில் வீச வேண்டும். அவை அசாதாரண விருந்துகளாக மாறும். சிறிதும் யோசிக்காமல் முட்டாள் குரங்குகள் பழங்களை பிடுங்கி ஆற்றில் வீசத் தொடங்கின. நிச்சயமாக பழங்கள் மூழ்கிவிட்டன. எந்த மாயாஜால மாற்றமும் இல்லை. புத்திசாலித்தனமான வயதான குரங்கு தலையை அசைத்து, முட்டாள் நண்பர்களே, மந்திர குலம் இல்லை. உண்மையான மந்திரம் ஒற்றுமையிலும் ஒத்துழைப்பிலும் உள்ளது. நீங்கள் சண்டையிடுவதற்கு பதிலாக ஒன்றாக வேலை செய்தால் நீங்கள் எப்போதையும் விட பலன்களை அனுபவிப்பீர்கள். தங்கள் தவறை உணர்ந்த குரங்குகள் வெட்கமடைந்தன. அவர்கள் புத்திசாலியான குரங்கின் அறிவுரைக்கு செவிசாய்க்க முடிவு செய்து ஒத்துழைக்க ஆரம்பித்தனர். அன்று முதல் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து ஒற்றுமையின் பலனை அனுபவித்து வந்தனர். ஒற்றுமையே பலம். தொடர்ந்து சண்டை சச்சரவுகள் இழப்பு மற்றும் வாய்ப்புகளை இழக்க வழிவகுக்கும் என்பது கதையின் தார்மீகமாகும். இது ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தையும் பரஸ்பர நலனுக்காக ஒன்றாகச் செயல்படுவதையும் கற்பிக்கிறது.